திமுக உங்கள் மீது வந்துட்டு அக்கறையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல அரசியல் ரீதியா குழப்பம் ஏற்படுத்த முயற்சி? எப்படி அக்கறையா இருக்குன்னு சொல்றீங்க? நான் தான் சொல்றேனே, ஆடு நனைகின்றது ஓனாய் அழுதுதான். அது மாதிரி எங்களுக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது கட்சியில், அப்பொழுது பாதுகாப்பு, எங்களுடைய கட்சி அலுவலகம் தாக்கப்படும், எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று காவல் நிலையத்திலே சென்று எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் புகார் கொடுத்தாங்க. புகார் பதிவு பண்ணிட்டாங்க. பாதுகாக்கலையே. எங்களுடைய கட்சி அலுவலகத்தை ரவுடிகள் குண்டர்கள் வந்து தாக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, சேதப்படுத்தப்பட்டு பூட்டிய அரசாங்கம் தானே அந்த திமுக அரசாங்கம். இதே நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த போது இதே மாதிரி திமுக இரண்டாக பிளந்தது. அப்ப பிளந்த போது அறிவாலயத்தை போட்டு ஆரம்பிச்சாங்கல்ல, அறிவாலயத்தை பூட்டுகின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது மாண்பு அம்மா அவர்கள் நடுநிலையோடு இருந்து பாரபட்சம் இல்லாமல் அந்த அறிவாலயத்தை பாதுகாக்கப்பட்ட அரசாங்கமாக இருந்தது. இதுதான் அண்ணா திமுகவுள்ள வித்தியாசம். இல்ல இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? எப்படி புரிஞ்சுக்க? இப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா வாழ்த்துக்கள் சொல்றாரு, முதலமைச்சர் வாழ்த்துக்கள் சொல்றாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகன்னு சொல்லி ஒரு இருதுருவ அரசியல் தான் இருக்கணும், மற்றொரு கட்சி இங்க வந்து விடக்கூடாது அப்படின்னு. இவங்களுக்கு வேணும்னா அங்க போய் சேர்ந்துக்குவாங்க, மற்றவங்களோட வேண்டாம்னா விட்டுருவாங்க. இது யாருடைய ஏமாத்துற நாடகம்? அண்ணா திமுக விழித்துக் கொண்டவெல்லாம் பிழைத்துக் கொள்வார். புரியுதுங்களா? அதனால ஒன்றும் கிடையாது. எங்க மேல இவ்வளவு அக்கறை இருக்கிறீங்க, எங்க கட்சி அலுவலகத்தில் போட்டுறீங்க, என்ன விதத்தில் நான் நீதிமன்றம் என்ன அடி அடிச்சது? இந்த அரசாங்கத்துக்கு என்ன கொட்டு குட்டுச்சு? உண்மையான முதலமைச்சராக இருந்தா நடுவிலோடு வந்திருக்கணும். ஒரு பெரிய கட்சி, 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி, பொன்விழா கண்ட கட்சி, அந்த கட்சி அலுவலகத்தில் சில ரவுடிகள் வந்து தாக்கி உடைத்து சேதப்படுத்துகிறார்கள். பாதுகாப்பு வேண்டும் என்று நாங்கள் புகார் கொடுத்தோம். இந்த அரசு சரியா பாதுகாப்பு கொடுக்காம ரவுடிகளுக்கு துணையாக பாதுகாப்பாக சென்று வராங்க, வந்து உடைக்கிறாங்க. எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்துருக்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் எங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களா? ஒருபோதும் நடக்காது. எவ்வளவு வார்த்தை ஜாலங்கள் நீங்கள் பேசினாலும் அதுக்கு மயங்குகிற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் 2020 திராவிட முன்னேற்ற கழக அரசு 2026 மக்கள் தனையோடு அகற்றப்படும். அது உறுதி. அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி, வணக்கம்.